வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய் முதல்வரா பதவி ஏற்றுட்டாரு. திமுக ஒரு பெரும் சரிவை, தோல்வியை சந்தித்திருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொந்த தொகுதியில ஒரு ரவுண்ட்ல கூட முன்னணியில வர முடியாம தோல்வியை சந்தித்திருக்கிறார். இவ்ளோ பெரிய பெரும் தோல்வி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைமை விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய தலைமையில ஒரு குழு வந்துட்டு விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கிறதா நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. 3 பேர் சேர்ந்து முதல்வரையும் திமுக கட்சியும் ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு பென் அப்படின்ற ஒரு நிறுவனம். முதல்வரினுடைய மருமகன் சபரீசன் அவருடைய நிறுவனம் ஒரு 15 நாளைக்கு ஒவ்வொரு முறை வந்துட்டு மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, ஒவ்வொரு வாக்காளரினுடைய மனநிலைமை என்ன மாதிரி இருக்குது, இந்த தொகுதியில இந்த தெருவுல யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ற அளவுக்கு டேட்டா பென் நிறுவனத்துக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளை தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு திமுக பல்ஸ் மக்களினுடைய பல்ஸை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த முறை 180, 200 இடங்கள் வரைக்கும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றதுக்கு காரணம், அந்த நிறுவனம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சர்வே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி ஒருத்தர், அண்ட் அடுத்தது உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர், அண்ட் அடுத்தது முதல்வரினுடைய உதவியாளர் ஒருத்தர். ஸோ இந்த 3 பேரும் உளவுத்துறை வழியாகவும் அப்பப்போ களத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் கடைசி கட்ட பிரச்சாரத்துல பேசும்பொழுது கூட, என்னுடைய அரசினுடைய திட்டத்தால பயனடையாதவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆண்களா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு திட்டம், பெண் குழந்தையா இருந்ததுன்னா அதற்கு ஒரு திட்டம், மகளிரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திட்டம், முதியவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் கொடுத்திருக்கிறோம். ஸோ இந்த திட்டத்தால எல்லாருமே பயன்பெறுவார்கள். பயன்பெறாத குடும்பமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டே அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனாலுமே இவ்வளோ பெரிய தோல்வி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டை மாத்தி மாத்தி 5 வருஷமா கொடுத்து தலைமையை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. களத்துல பெண்களுக்கான திட்டம், விடியல் பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே பெண்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. திமுக மேல பெண்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்துல இருக்கிறாங்க. நல்ல ஒரு ரிசப்ஷன் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள், எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அமைச்சர்கள், எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடு கட்சிக்காரங்களே திருப்தி அடையாத நிலைமையில தான் இருக்குது அப்படின்றது தான் ரியாலிட்டியா இருக்குது. தொடர்ந்து 5 ஆண்டுகளா ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டை இவங்க 3 பேரும் சேர்ந்து மாத்தி 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 ஏமாத்தி அந்த ரிப்போர்ட்டை ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டை கொடுத்து ஏமாத்தி இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய தோல்விக்கான காரணம் அப்படின்றத இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அதுலயும் கூட வந்துட்டு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பல பேரினுடைய கை ஓங்கி இருக்குது. அவங்க யாரை சொல்றாங்களோ அவங்களுடைய பெயரை இந்த 3 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணமும் நிறைய வாங்கி இருக்கிறாங்க. இவங்க சொன்ன எல்லாருமே தோத்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லாத, நல்ல ஆதரவு இல்லாத ஒரு வேட்பாளர்களை இவங்க பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தோல்விக்கு ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடி தோல்வி அடைந்த உடனே பெண் நிறுவனத்துல இருந்து ஒரு 200 பேரை வேலையை விட்டு நீக்கின மாதிரி காட்டி கண் துடைப்பு காட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த விசாரணையில திடுக்கிடக்கூடிய விஷயமா அந்த 3 பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. பெண் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி ஒருத்தர், முதல்வரினுடைய உதவியாளர்கள்ல ஒருவர் மற்றும் உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர். இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டு சதியா செய்து திமுகவுக்கு ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை கவனிக்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும் பொழுது பழம் தின்னு கொட்டை போட்ட 75 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்ன முன்னாள் முதல்வரை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்றது உள்ளபடியே வருந்தத்தகுந்த ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்றத கவனிக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்து திமுக என்ன மாதிரியான பாடத்தை கத்துக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.